ஹலோ, வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கடலைப்பருப்பு போண்டாங்க. சரிங்களா? அதுக்கு வேண்டிய சாமான்லாம் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போது கடலைப்பருப்பு இந்த ஒரு கப் எடுத்துருக்கேங்க. சரிங்களா? 1/4 கப்பு, 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். சரிங்களா? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 4 ஹவர் இல்லைன்னா ஒரு 3 ஹவர் ஆச்சும் நீங்கள் ஊற வைக்கணும். சரிங்களா? ஊற வச்சு இதை நம்ம ரவா பதத்தில் அரைச்சிக்கலாங்க. சரிங்களா? நான் இப்போ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கழுவிட்டு வந்து ஊற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு கப்பில் சொல்லிட்டேன் இல்லைங்களா? இப்போ கிராமில் கணக்குப்படி பார்த்தா 200 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உங்களுக்கு இது வரும் உளுந்து. சரிங்களா? இதான் அளவு. உங்களுக்கு கிராம் வேணால் கிராம் எடுத்துங்க, இல்லைன்னா கப்பு வேணால் பாருங்கள். இது 1 கப்பு, இது 1/4 கப்பு. சரிங்களா? இப்போ நான் உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா 4 வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேங்க, 4 ஹவர். சரிங்களா? இதை நான் முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு அதை காட்டுறது பார்த்திங்களா? உளுந்து கடலைப்பருப்பு நல்லா ஊறிட்டு பாருங்கள். சரிங்களா? இது கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா, 5 காஞ்ச மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா. சரிங்களா? உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் இதை கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பருப்புக்கு நமக்கேற்ற, ஏன்னா ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் உளுந்துக்கு 250 கிராமுக்கு இது சரியான கரெக்டான இதுங்க. நீங்கள் வேணால் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க காரம்லாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி. சரிங்களா? இதெல்லாம் நம்ம இதோட போட்டு ரவா பதத்தில் அரைச்சிக்குவோம். சரிங்களா? வேணும்னா ஒரு 2 பிஞ்சு சீரகம், 2 பிஞ்சு சோம்பு கூட நீங்கள் போட்டு அரைக்கலாம். நல்லா கமகமன்னு நல்லா இருக்குங்க வாசனை போண்டாக்கு. வேண்டான்னா விட்டுடலாம். நான் அதை போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரிங்க, இப்போ ஊர் இடத்துல நான் சொன்ன மாதிரி 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுந்து ஊறி எடுத்து நல்லா 4 ஹவர். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இதை நம்ம ரவை பதத்தில் அரைப்போங்க. சரிங்களா? கொஞ்சம் தான் குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதில் இஞ்சி ஒரு துண்டு போடுறேன், கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதெல்லாம் சேர்த்து தாங்க குறைன்னு ரவை பதத்தில் அரைச்சிக்கணும். சரிங்களா? காஞ்ச மிளகாவை கிள்ளி காம்பு எடுத்துகிட்டு போடலாம். இப்போ நான் ரவை பதத்தில் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், நான் ரவா பதத்தில் அரைச்சிட்டேன். சரிங்களா? போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால விட்டு விட்டு அரைக்கணுங்க, சூடாகக்கூடாது. நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. என்கிட்ட மிக்சி தாங்க இருக்குது, அதனால் நான் மிக்சியில் விட்டு விட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா ஒரேடி அரைச்சா அது மாவு மிக்சி சூடாகவும் மாவும் உங்களுக்கு சூடாகும், அதனால் அது சரியில்லை. அதனால் இப்படி நீங்கள் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. தகுந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறதாங்க, என் ஸ்பூன் ரொம்ப குட்டி ஸ்பூனு, அதனால நான் 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. சரிங்களா? இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே நம்ம ஒரு வெங்காயம், கொஞ்சம் தனியா எல்லாம் கொத்தமல்லி தழை கட் பண்ணிக்கலாங்க. இதை இப்படி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம இதுக்கு சோடாலாம் போட போகிறதில்ல, அதனால் உப்பை போட்டு நல்லா எப்படி நம்ம அடைச்சி வச்சோன்னா அப்போ தான் அவங்களுக்கு நல்லா போண்டா புசு புசுன்னு உப்பி வருவாங்க. சரிங்களா? நல்லா எப்படி ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு வச்சுருங்க. அது கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கொத்தமல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். சரிங்களா? வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, இதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ நம்ம வெங்காயம் தனியா கொத்தமல்லிலாம் சேர்க்கும் போது
போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதில் 3 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கணுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். அதனால சரிங்களா. 1 2 3 கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இதில் போட்டு நம்ம கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு நீங்கள் கூட குறை சேர்த்துக்கோங்க. சரிங்களா. எப்படி இருக்குன்னு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு பிசையும் போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, நல்லா கருவேப்பிலை, நல்லா கமன் வாசனையாக இருக்குங்க இப்போவே. இப்போ இதை நம்ம கலந்து வச்சுட்டு எண்ணெய் கடாய் வச்சிடலாங்க. நான் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். சரியாக இருக்குது திட்டமா. நான் வெங்காயம் போடும்போது இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டேங்க. இப்போ தான் கரெக்டாக இருந்தது. நான் அரை ஸ்பூன் பத்தலை. சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு எண்ணெய் கடாய் வச்சிடுறேன். வச்சுட்டு சூடானதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தது இப்படி விழுதில் அப்படி தான் இருக்கணும். தண்ணி ஜாஸ்தியாக இருக்க வேண்டாம், கம்மியாக இருக்கணும், லிமிட்டடாக சரியாக இருக்குது பாருங்கள். நம்ம மாவு எடுத்ததும் இப்படி போட்டதும் அது அப்படியே விழுது பாருங்கள், தானாக ஒட்டாமல் அந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா. நான் அரைக்கும் போது இந்த பதத்துலேயே அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ராப் கூட தண்ணி விடலை அதில். சரிங்களா. இந்த வெங்காயம், இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்து பார்த்தீங்களா, அதுதான். சரிங்களா. அப்புறம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் சின்னது பெருசு பண்ணி ஒட்டிங்க. நான் இந்த சைஸுக்கு தாங்க போடுறேன். எண்ணெய் சூடாக நிறுத்திட்டேன். அப்புறம் கொஞ்சம் நம்ம மீடியமில் வச்சு போண்டா எப்படி செய்வோம் அதே மாதிரி தான். சரிங்களா. போட்டுக்கலாம். இந்த கடாயில் எவ்வளோ வருமோ அவ்வளோதான் போடணுங்க, ஜாஸ்தி போட்டுறாதீங்க. நான் ஒரு 4-5 போடுறேன். வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 போட்டுடலாம். கொஞ்சம் சின்னது பண்ணி போட்டேன். போதும், இதுக்கு மேலே போட வேணாம். சரிங்களா. இப்போது இது ஹையில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். போடும் போது ஹையில் போடுவோம், கொஞ்சம் நேரம் ஸ்லோ பண்ணுவோம். திரும்பி எடுக்கும் போது ஒரு 2 செகண்ட் முன்னாடியே நம்ம இதை ஹை பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. நீங்கள் ஸ்லோ பண்ணி எடுத்திங்கன்னா அது எண்ணெய் குடிச்சிடும் நிறைய. இப்போ நம்ம திருப்பிடுவோம். சரிங்களா. திருப்பிட்டு ஹை பண்ணுவோம். ஈவினிங் டைமில் ஒரு 4 மணிக்கு ஸ்நாக்ஸாக நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க. சூப்பராக இருக்கும். சரிங்களா. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள். அது ரொம்ப ஈஸி கூட. எப்பவுமே உளுந்துலேயே செய்கிறத விட இந்த மாதிரி கடலை மாவு, ரவா போண்டா, அரிசி போண்டா இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம செலவும் இதிலெல்லாம் கம்மி. ஏன்னா உளுந்து ரொம்ப விலை ஜாஸ்தி. இப்போ ஹை பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் இப்போ எடுக்கும் போது காட்டுறேன். இப்போ நம்ம ஹையில் வச்சு எடுத்துடலாங்க. சரிங்களா. பாருங்க, ஒரு இடி எடுத்துட்டேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். இப்போ நான் ஹையில் வச்சுருந்தேன் எடுக்கும் போது. இப்போ ஸ்லோ பண்ணிடுறேன். இப்போ திரும்பி நான் இதை எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. சரிங்களா. நம்ம செஞ்ச கடலை மாவு போண்டா ரெடி ஆகிடுதுங்க. கடலை மாவு, உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு செஞ்சுருக்கோம். சரிங்களா. இதே மாதிரி நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சூப்பராக வருங்க. சரிங்களா. நல்லா மேலே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக நல்லாயிருக்குங்க. இது நான் இன்றைக்கி கெச்சப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, இல்லைன்னா இது கூட தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
சரிங்களா. சாம்பார் கூட வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா. இதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக அதுதான். சரிங்களா. அது கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.